கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யூதா எழுதின நிருபம் 22 23 வசனங்கள் வாசி. Jude 22-23. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு யூதா தன்னுடைய நிருபத்தில் சில வார்த்தைகளை சொல்கிறார். In the book of Jude, Jude says to the sanctified saints some words. இல்லாவிட்டால் காக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் அளிக்கப்படுகிறது. Or else this word is given to those who are preserved or those who are called. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary, first of all, we have to understand what is the word of God says to us. தூதர்களுடைய காலத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் உள்ள காரியங்களை 25 வசனத்துல அவர் சுருக்கமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். He is saying in a nutshell from the period of the angels to the eternity. இதை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். So in a right way we have to understand this. ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு காலகட்டங்களை மிக சுருக்கமாக அழகாக யூதா எழுதுகிறார். Beautifully and shortly he writes in each and every word of God, each and everything. கடைசியாக பரலோகம் செல்லுகிறவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? What is the counseling to those who are going to the kingdom of heaven? He gives. அவர்களுக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அவர்களை கொண்டு போய் வலுவாதபடி தம்முடைய சன்னிதானத்தில் சேர்ப்பார் என்று அடுத்த வார்த்தை சொல்கிறார். The next word says how they will be, then God will take them and keep them without falling. அப்படினால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? So a child of God should be. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்கிறார். He says, and some of compassion making a difference, and others say with fear pulling them out of the fire, having even the garment spotted, hating. சிலருக்கு இரக்கம் பாராட்டணும், சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விடணும், சிலரை ரட்சிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறார். The scripture says we got to show compassion to somebody and we got to pull them out of fire from somebody. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். Hating even the garments are spotted by the flesh. இதை செய்ய முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? What is the need for a man to do this first? அதுதான் அந்த வார்த்தையில முதல் பகுதி. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? That is the first word it says. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து இந்த காரியத்தை எல்லாம் செயல்படுத்து. You should have the power of discerning and do all this. பகுத்தறிவுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வித்தியாசமா சொல்லுவாங்க. In the Tamil Nadu the part of the சில கட்சிகள் எல்லாம் பகுத்தறிவு கட்சிகள்னு அழைக்கப்படுகிறது. Some churches are also called the churches of பகுத்தறிவு கொள்கை உள்ளவர்கள்னு சொல்லுவாங்க. The people are having the principles of discernment. மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். Those come out of the superstitious, they will be called that. ஆவிக்குரிய ஜீவியத்துல பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கிறது. There is a different spiritual life. In the spiritual life there is a discerning. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பகுத்தறிந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. In the spiritual life also we have the life of discerning the life. இந்த பகுத்தறிவு இல்லாவிட்டால் நாம் சரியான விதத்துல செயல்பட முடியாது. If not we have the discerning spirit, we can't work properly. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஒரு பகுத்தறிவின் சிந்தை இருக்கிறது? How many of you having the anointed people the discerning power? பகுத்து அறிதல், ஒரு காரியத்துல உள்ள உண்மை தன்மையை சரியான விதத்துல அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. It is a nature we have to discern the truth of a matter. அதனால தான் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து ரட்சிக்க வேண்டும். So we have to show compassion to some and we have to pull them out of fire. சிலர் இடத்துல நாம் கோபப்பட வேண்டியிருக்கிறது. Sometimes some people we have to get angry. சிலருக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. To some people we have to show compassion. சிலரை கண்டிக்கிறோம். We are warning some. சிலரை அதே தவறு செய்தவர்களை நாம் கண்டிப்பதில்லை. There are some people we do not warn them, they do. அப்படிதானே? Isn't it? வீடுகள்ல ஒரு பிள்ளை தவறு செஞ்சிருச்சுன்னா சில நேரத்துல நம்ம சத்தம் போடுறோம். If a child did a mistake means அதே தவறு இன்னொரு பிள்ளை செய்யும்போது அடிச்சிரோம். But the other child do means will beat them. நீங்க சொல்ற காரணம் என்ன? What is the reason for that? அவன் சின்ன பிள்ளை, இவன் யாரு? விவரம் தெரிஞ்சவன். He is the known one, well grown up, or he is a small child. அப்படிதான் நம்ம சொல்றோம். So likewise we say அவனுக்கு அது புரியாது, அதனால தெரியாம செஞ்சிட்டான். ஆனா இவன் தெரிஞ்சு செஞ்சிட்டான். செய்துட்டான். அதனால இவனுக்கு அடி, அவனுக்கு சத்தம் போடு. Innocently he has done, but he knowing that he has done, so phone game for. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் கூட ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம பகுத்து அறிந்து செயல்பட்டாதான்
நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு தெய்வீகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். So in our spiritual life also, if we discern each and everything in our life, we can go forward. மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியரங்கமாக வந்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவதை உலகம் பகுத்தறிவு என்று ஒத்துக்கொள்கிறார். Coming out of the superstitious and in working correctly in all the matter, the world is calling discerning. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் 7 காரியங்களை பகுத்தறிய வேண்டியது அவசியம். So in our life also, we got to discern 7 things. 7 காரியத்துல முதல் காரியம் ஒவ்வொருவர்கிட்ட மூவ் பண்றதுல உள்ள இடைபடுதலில் உள்ள பகுத்தறிதல். That is the experience of dealing with others. அததான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். That only we are studying the first one. ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். We should know how we have to deal with others. இது ஒரு gift. This is a gift. இது ஒரு தெய்வீக தேவனுடைய ஆவியினுடைய ஒரு பகுதி. This is a part of the spirit of God. பகுத்தறிவுன்னு சொல்லுகிறது உலக பிரகாரமா உள்ள பகுத்தறிவும் ஆவியின் பகுத்தறிவும் வித்தியாசமானது. The discerning of the world or discerning of the spiritual is different. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வேலையே இல்லாவிட்டால் ஒரு செயல்பாடே பகுத்தறிதல். The activity, one of the activity of the Holy Spirit is discerning power. இல்லாவிட்டா பகுத்தறிவில் கர்த்தருடைய ஆவியில இல்லாவிட்டால் அபிஷேகத்துல உள்ள ஒரு வரம் பகுத்தறிவு. Or gift of the anointing of the God is discerning power. அதை நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். In a right way you should understand this. ஒரு சிலருக்கு வயது ஆயிருக்கும் ஆனா சில காரியங்களை பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்காது. Some people are aged but they do not have the power to discern something. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி இருந்து விட கூடாது. So in our life also we shouldn't be. முதலாவது மனிதன்ட்ட எப்படி மூவ் பண்ணணும்ங்கறதை நம்ம பகுத்தறியணும். First of all we should discern how we have to deal with others. யாரை எப்படி டீல் பண்ணணும்ங்கிறது அது ஒரு கலை. It is also a culture how to deal with others. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான கலைகளை நம்ம கற்று தேறுகிறோம். In the world also we are learning many art. அதுபோல ஒவ்வொருத்தரையும் மூவ் பண்றது ஒரு கலை. It is moving or dealing with other is also an art. ஒரே பிசினஸ் ஒரே வியாபாரிட்ட ஒருத்தன் மூவ் பண்றான், ஒருத்தனுக்கு சக்சஸ் ஆயிருது, இன்னொருத்தருக்கு என்ன செய்யல சக்சஸ் ஆகல. The same business is moved by one man and another man is it is success to one man, another man it is failure. நல்ல பொருள் வச்சிருப்பான், அவனுக்கு சேல்ஸ் ஆகாது, டூப்ளிகேட் வச்சு அவன் வின் பண்ணிட்டு போயிடுவான். A man will be having a good article, he can sell it, but a fake article. அது எப்படி? How it would be? அந்த அவனுடைய திறமை தான். It is his ability. அவன் இவனுடைய மைண்ட் அறிஞ்சு இத என்ன செய்றான்? மூவ் பண்றான். Knowing his mind he is moving. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய பிரயாணத்துல, சபையில, ஊழியர்களிடத்துல, விசுவாசிகளிடத்துல எப்படி மூவ் பண்ணணும்ங்கற ஒரு பகுத்தறிவு நமக்கு அவசியம். So we need a discerning power in our family, in a job place, church and among the servants of God in our travel everything. இப்படி ஃபேமிலில எப்படி மூவ் பண்ணனும்னு தெரியாதனால தான் ரொம்ப பேர் வீட்ல அடி வாங்குறாங்க. Because many they do not know how to deal with the family members, they get ஃபேமிலில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இந்த பகுத்தறிவு இல்லாத செயல்கள். This is the reason or a source of the problem in the family, they don't know. ஒருத்தனுடைய குணத்தை அறிஞ்சு நம்ம மூவ் பண்ணணும். We have to know the face of a man or a character of அந்த the man. சூழ்நிலையை அறிந்து நம்ம செயல்படணும். According to the situation we have to work. ஒரு சாவு வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். We go to a dead house. எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. All will be sitting and crying. நீங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே சோகமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வெளிய உட்கார்ந்து தம் அடிச்சு சிகரெட் அடிச்சு கதை அடிச்சு சிகரெட் சிரிச்சு சண்டை போடுறவங்க எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. You will be worrying for sad for 2 minutes, after it come out and the smoke. அப்ப அவனுக்கு அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை அவனால என்ன செய்ய முடியல, பகுத்தறிந்து செயல்பட தெரியல. He doesn't know how to work according to the situation. What the scripture say? அழுகிறவனோட சேர்ந்து அழுங்கள். Cry with them those are crying. மன துக்கம் இருதயத்தை என்ன செய்யும், சீர்படுத்தும். The worry of the heart will make proper the சிலர்லாம் துக்கப்படும்போது விட்டுறணும். அப்பதான் அவன் என்ன செய்வான், உட்கார்ந்து அழுது தன்னை கிளியர் பண்றதுக்கு டைம். Some people worry, we have to leave them, then only he'll sit and cry and make himself right. அதுபோல புருஷன்ட்ட எப்படி டீல் பண்ணனும், மனைவிட்ட எப்படி டீல் பண்ணனும்ங்கறத நீங்க படிக்க வேண்டியது. You should learn it how to deal with your husband and wife. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை ரொம்ப பேர் பார்க்கறாங்க. Many people are looking after the representative work. அது பார்க்கறவங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க. They are giving one training for them. அவங்க எப்படி போய் அந்த வியாபாரிகளையோ டாக்டர்ஸையோ இல்ல பெரிய தொழிலதிபர்களை எப்படி சந்திச்சு பேசணும். How they go to meet the other people and நம்ம விசுவாசி ஒரு பையன் ஒரு மெடிக்கல்ல ரொம்ப டாப் போஸ்டுக்கு வந்திருந்தான். Our believer's boy, he has come to the top level in medical. நான் அவனை பார்த்து பேசிட்டு இருந்தேன். I also talked with him. அவன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல 3000 7000 வாங்கிட்டு இருக்கான். இவன் 40000 80000 வாங்கிட்டு இருக்கான். He is getting 80 or 70 or 80,000, while others getting 7 or 8. அவனுக்கு பெரிய இது ஆடம்பரமான ஹோட்டல்ல வச்சு பரிசீலிப்புலாம் நடத்துனாங்க. They are having the luxurious hotel also. நான் போய் பார்த்து அவனை விசாரிச்சேன், எப்படி உனக்கு மட்டும் இப்படி ஒரு சான்ஸ்? How do you get such a kind of chance, I asked. எங்களை இன்டர்வியூ பண்ணும்போதே நாங்க அவனை இன்டர்வியூ பண்ணிடுவாங்க. When we will when they interview us, we will ஏன்ட்ட ஒரு 10 கேள்வி கேட்டானா நான் ஒரு 40 கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கறேன், அது பிறகு கேள்வியே இல்லாம
உடனே நீ இந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ணிருன்னு சொல்லிடுவான். If a man asks 10 questions, we will ask 40 questions, immediately they will join. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? போறதுக்கு முன்னால ஒரு ஜெபம் பண்ணுவான். We will pray before go. Full பயம். Full of fear. உள்ள போன உடனே என்ன பேசணும்னு தெரியாது, அவன் என்ன கேக்குறான்னு புரியாது. வீட்டுக்கு வந்துருவான். When you go inside, you do not know what to talk and what they will ask. உனக்கு அதாவது பகுத்தறிந்து பேசணும், செயல்படணும், நடந்து கொள்ளணும். According to the discerning power, you have to speak and walk and act. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you could understand as a limit. வீடுல விசுவாச வாழ்க்கையில சபையில எப்படி நடக்கணும்ங்கறத ஒரு பகுத்தறியணும் ஃபர்ஸ்ட். You need at home and among the believers in the church how you have to deal with prayer timeல எப்படி இருக்கணும்? prayer time. We are in the prayer time. உபவாச நாட்கள்ல எப்படி இருக்கணும்? How we are in the fasting period. வீடுகள்ல ஊழியக்காரங்க வந்தா எப்படி இருக்கணும்? How you should be when the servants of God come to our ஒரு house. விசுவாசி வீட்டுக்கு சூழ்நிலையின் மத்தியில போனா எப்படி இருக்கணும்? If you go among the situation or to your believers house, இதெல்லாம் பகுத்தறிந்து நம்ம செயல்படணும். We have to discern everything and work. ஒரு விசுவாசி ரொம்ப தடுமாறிட்டு இருப்பான், அவனுக்கு நீ இரக்கம் பாராட்டணும். A believer will be stumbling much, you have to help him. ஒரு விசுவாசி பாவத்துக்குள்ள போய்கிட்டு இருப்பான், அவனை அக்னியில இருந்து என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். A believer will be going in the sin, you have to bring him out of the fire. அத போய் ஊரூரா சொல்லி அந்த விசுவாசி அப்படி ஆயிட்டானா நீ சொல்லிட்டு போறதுல பிரயோஜனம் கிடையாது. There is no use of going and tell outwardly he has gone out like that. அத உடனே யாருக்கும் தெரியாம அவன் அந்த அக்னியில இருந்து அவன் பாவத்துக்குள்ள போறானா அவன் என்ன செய்யணும்? பிடிச்சு வெளியே இழுத்து ரட்சிக்கணும். Without tell to anybody, without knowing anybody, you got to bring him out from the fire. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசியினுடைய தன்மை. That is a true nature of a believer. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20. James 5:19-20. சத்தியத்தை விட்டு விலகி ஒருத்தன் வெளியே போகும்போது When a man do error from the truth and go out, நீ என்ன சொல்லக்கூடாது? what you shouldn't say? அவன் பின்மாறி போயிட்டானா? Okay, as he அவன் அந்த தப்பு செஞ்சிட்டான் தெரியுமா? do you know he has done a mistake? இப்படின்னு நீ சொல்லாம You shouldn't say so. நீ அவனை போய் திருப்பணும். You have to go and return to him. அவனை மரணத்திலிருந்து ரட்சித்து அவன் செஞ்ச தவற வெளியே தெரியாம திரளான பாவங்களை என்ன செய்யணும்? மூடணும். அதுதான் ஒரு விசுவாசி. You have to hide all the multitude of sins, shouldn't know to anybody. அதனால சிலரை ரட்சித்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி நீ மாம்சத்தால கரைபடாதபடி உன்னை காத்துக்கணும். So you have to save some and you have to pull them some out and not to get the. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு? How many are having such kind of life? பகுத்தறிவுங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளே இருக்கணும். The discerning power should be in your activities. உங்களுடைய செயல்பாடே மத்தவன உன் சைடுல இழுக்கணும். Your activity should pull others in your side. உன்னுடைய பேச்சில் உள்ள இரக்கம் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். The mercy of your speech should be the useful for others. இன்னைக்கு अनेक தேவனுடைய ஜனங்கள் இந்த பகுத்தறிவு இல்லாம many children of God, they do not have the discerning power. புருஷன் பயங்கர டென்ஷன்ல வந்திருப்பான், இவன் வந்த உடனே இவ வேற ஒரு அடுத்த ஏவுகணையை டப்புன்னு தூக்குறாரு. And the husband will come in the full anger or anything, she will show some other point. அதுக்கு இவங்க என்ன சொல்றது? What they will say, எனக்கு அவர் எப்படி வந்தாருன்னு எப்படி தெரியும்? I don't know how he has come here. இடம் பொருள் ஏவல் அறிந்து என்ன செய்யணும்? செயல்படணும். According to the place and thing you have to activate. மனச பார்க்கிறது தான் கர்த்தருடைய வேலை. It is the work of the Lord to see the mind. அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தெரியும். வந்த உடனே பாத்துக்கணும் ஆல் கூல் டவுனா இல்ல ஃபுல் டெம்பரேச்சர் ஹை ஸ்பீட்ல ஹீட்ல வருதான்னு பார்க்கணும். The face is the index of the mind. When he comes we have to see. சம்பந்தமில்லாத சப்ஜெக்ட்டை தொடக்கி என்ன செய்ய கூடாது? பிரச்சனை வர கூடாது. பகுத்தறிந்து நீ செயல்படணும். According to the discerning power you have to work. You shouldn't say. ஒரு சின்ன குழந்தை தப்பு செஞ்சா அது சிறு குழந்தைன்னு உனக்கு சொல்ல தெரியுது. You know if a small child does a mistake, we know. பெரிய குழந்தை தப்பு செஞ்ச உடனே உனக்கு அதை கண்டிக்கிற. You are warning them if a grown up child does a mistake. இந்த பகுத்தறிவை நீங்க எல்லா பகுதியிலும் நீங்க செயல்படுத்தி பாருங்க. சூழ்நிலை அறிந்து நீங்க செயல்பட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும். You will get a rest according to the situation in all the period if you use this discerning power. இன்னைக்கு अनेகருக்கு இந்த இடைப்படுதல் இல்ல. Many of them do not have such kind of dealing. கரெக்ட்டா சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசணும். According to the due time you have to speak. அப்படினா என்ன? What is the meaning of that? பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லணும், உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல உண்மை சொல்லணும். In the place you have to say lie and you have to say lie. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். God has given the tongue of the learned man to give the poor that are அந்நிய தேசத்துல தாவீது போய் சிக்கி கொண்ட உடனே when David entangled in the strange land, அவன் எப்படி மாறிட்டான் தானே? how he became? எப்படி பார்த்தனா? டக்குன்னு பைத்தியக்காரனா மாத்திட்டான். He became a disguise himself as a அங்க நான் தான் தாவீதுன்னு சொல்லி தானே நினைஞ்சிருப்பான், கொன்னே போட்டுருப்பான். If anybody said like he was David means they will நான் தான் கோலியாத்துடைய தலையை வெட்டினவன், I have killed the head of Goliath. என்ன யாருன்னு தெரியும்னான்னு சொல்லிருந்தா அங்க நினைஞ்சிருப்பான், அடக்கம் அங்கேயே முடிச்சிரும். Do you know who am I? They might have buried him. இவன் உடனே தன்னை எப்படி மாத்துனா? பைத்தியக்காரனா தான. Immediately he changed, disguised himself as a man. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பயங்கர பிரச்சனை. சிக்கி கொண்டதான பவுல் என்ன பண்ணிட்டான்? நான் பரிசேயனுக்கு பிறந்த
உடனே ஒரு ஏவுகணை விட்டான். அங்க எல்லாம் பிரச்சனையாச்சு, இவன் வெளியே வந்துட்டான். Even the Pharisees and Sadducees had a great problem, and then Paul said, I am a Pharisee. நம்ம எத்தனை பேருக்கு இந்த பகுத்தறிந்து செயல்படக்கூடிய வாழ்க்கை அனுபவம் இருக்கு? How many of you have the experience in life to discern? கல்யாணம் கட்டி வருஷம் ஆயிருச்சே தவிர இந்த ட்ரைனிங் இன்னும் அநேக குடும்பங்கள்ல அநேகருக்கு ஃபெயில் தான் இருக்கு. Many fail in this subject after marriage so far so many years. இன்னும் ஒரு சிலருக்கு ஜஸ்ட் பாஸ் கூட வர மாட்டேங்குது. Some people they do not get even a just pass. இன்னும் வாழ்க்கையில அவங்க இத கத்துக்கல. They did not learn in their life still. கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்றோம், வயசு வந்துருச்சு, ஆள் நல்லா இருக்கு, சம்பளம் பாக்குறோம், காசை பாக்குறோம், இதத்தான் பாக்குறோமே தவிர பிள்ளை பகுத்தறிற அறிவுல வந்திருக்கான்னு என்ன செய்யல, நம்ம யாருமே இன்னும் பார்க்கல. When we never see the child whether she has come under the discerning power, only her growth and everything we are seeing and getting. அந்த மூமெண்ட்ஸ் அந்த லெவல் நீங்க கத்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. You have to teach them the level. வறுமையில போயும்போது நம்ம பிள்ளை எப்படி இருக்கு? When we go in the poverty, how our child is. நல்லா இருக்கும்போது பிள்ளை பெருமைப்படுதா? How we are, when we are good, how whether the child is. ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என் பிள்ளை எங்க அனுப்பலாம் நெஞ்சுக்குவா, சமாளிச்சுக்குவான்னு சொல்றாங்க. அதான் கரெக்ட். Some parents say my child will manage. எந்த சூழ்நிலையில அவளை அனுப்பலாம் அவ நெஞ்சுக்குவா, சமாளிச்சுக்குவா. Whatever situation we send her, we will manage. இதுதான் பகுத்தறிந்து நாம் செயல்படுத்தி கொண்டு போகிற வாழ்க்கை. This is the life we have to discern and take. இந்த பகுத்தறிவு ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னாலே, if we get this discerning power first of all, நீங்க யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்ய கூடாதுங்கறத கிளியர் பண்ணிடுவீங்க. You can clear it through whom you have to help and through whom you shouldn't help. முதல்ல ஒருத்தனை ஸ்டடி பண்ணணும். First of all, you have to study a man. அவனை கொஞ்ச நேரம் பேச விட்டாலே அவன் மைண்ட்ல என்ன இருக்குங்கறத மைண்ட ரீட் பண்ணிரலாம். If you make him to speak, sometime we can read the mind of him. சில இடத்துல நீங்க புலம்பறவன விட்டுறது, அவன் பாட்டுக்கு புலம்பி ஒரு லிமிட்டுக்கு பிறகு கப் பண்ணி மூடிடுவான். ஏன்னா அதுக்கு அங்க ஸ்டோர் ஒண்ணுமே கிடையாது. In some places we leave the people those who are going on lamenting, after some time you left out. இன்னைக்கு எத்தனை பேருக்கு குடும்ப வாழ்க்கையில பகுத்தறிவு இருக்கு? How many of you having the family life the discerning power? பிள்ளைகள் எத்தனை பேர் பகுத்தறிந்து பிள்ளைகளை வளர்க்கறீங்க? How many of you with the discerning power you are growing your children? குடும்பத்துல உங்களால பேசும் பொழுது நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பகுத்தறிவா செயல்பட முடியுதா? Can you work according to the discerning power in your family? நீங்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டணும், சிலரை அக்னியிலிருந்து வெளியே இழுக்கணும். You have to show compassion to somebody and somebody you have to pull out of the fire. இன்றைக்கு இந்த பகுத்தறிவு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கு. In each and every part there is discerning power. First point இடைபடுதல், மூவிங். The first point moving or dealing. ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படணும்? How to activate with others. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கரெக்ட்டா கொண்டு வரீங்க? How many of you are bringing rightly this matter? புருஷன்ட்ட எப்படி இடைபடுறீங்க? How are you dealing with your husband? மனைவிட்ட நீங்க உங்களுடைய இடைபடுதல் எப்படி? How is you dealing with your wife? பிள்ளைகள் மத்தியில நீங்க எப்படி மூவ் பண்றீங்க? How is you dealing among your children? ஊழியக்காரர் மத்தியில நீங்க எப்படி டீல் பண்றீங்க? How are you dealing with the servants of God? எல்லாத்தையும் ஒரே மாதிரில என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. We cannot deal with everybody in the same manner. அந்தந்த இடத்துல வரும்போது அந்தந்த ஸ்தானத்துல வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிளியரா நம்ம கொண்டு போகணும். In the state, in a whatever manner, we have to clearly take them and go. இரண்டாவதாக, secondly, எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Book of Ezra 3:13. இங்க பகுத்தறிய முடியாத ஒரு கட்டத்தை பார்க்கிறோம். We can see a situation they couldn't discern anything. என்ன கேட்டதுங்க? What they hear, they ஆர்ப்பரிக்கிற சத்தம் வெகு தூரமா கேட்டுச்சான். The shout of joy was hearing a far place. ஆனா அது என்ன சத்தம்னு என்ன செய்ய முடியல, யாருக்கும் கேட்க முடியல. But they couldn't discern what kind of voice was that. ஏதோ ஒரு சத்தம் கேக்கு, அது சந்தோஷ சத்தமா துக்கமான சத்தமான்னு தெரியல. They did not discern what kind of, whether it is a joy or sorrow. என்ன சத்தம் என்னதென்று அதை பகுத்தறிய கூடாது இருந்தார். They couldn't discern what kind of noise was that. முதலாவது, ஒவ்வொருத்தரோட இடைபடுதல்ல உங்களுக்கு பகுத்தறிவு வேணும். First of all, you need discerning power to deal with others. எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. You shouldn't deal with everybody the same manner. Don't be entangled. இப்ப ஏன்ட்ட கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். If you are free with me sometime. இல்ல ஏன்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. Are you going aside from me? இல்ல நான் உங்ககிட்ட ரொம்ப ரஃப்பா டீல் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. Sometime I am dealing with you roughly. இப்படிலாம் நீங்க பாத்திருப்பீங்க, இன்னும் பழகுவீங்க. You are also seeing that you still more you will deal with me. நீங்க அடுத்த ஊழியக்காரரும் இப்படி தான் இருப்பாருன்னு நீங்க நினைச்சிர கூடாது, எடைய போட்ற கூடாது. You shouldn't account it and the next minister of God also. அதுக்கு சண்டே நீங்க அருமையா கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். I hope that the Sunday you might have heard about it. Last Sunday you heard அதுக்குள்ள மெசேஜ் ரொம்ப தெளிவா கேட்டீங்க. You heard the message clearly. பட்டயத்தை எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஊழியக்காரங்கன்னு சொன்னார். The servants of God, how they will use the sword. அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி நீங்க நிதானிச்சிர கூடாது. So you shouldn't discern everybody in the same manner. நீங்க முதலாவது ரீட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போங்க. First of all, you have to read and accordingly you have to take. இரண்டாவது, சத்தத்தை பகுத்தறிதல். Secondly, you have to discern the noise. முதலாவது ஆட்களை பகுத்தறியறது. First of all, you have to discern the people. இரண்டாவது என்னது? Secondly, சத்தம். the noise. நீ கேக்குற சத்தம் யாருடைய சத்தம்? Whose voice is yours, that which என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அந்நியனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யாது,
அது செவி My கொடுக்காது. sheep will hear my voice, it will not hear the stranger's voice. உன்னுடையத்துல பேசுகிறது தேவனா பிசாசா மனுஷனா என்ன ஆலோசனை உனக்கு வருதுங்கறத நீ புரிஞ்சுக்கணும். You have to understand or discern what kind of voice is coming to you, whether from God or சந்தோஷத்தின் சத்தம் இன்னதென்றும் அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாது இருந்தது. they couldn't discern the voice of joy or weeping. மோசே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள். Moses was an experienced man. யோசுவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆள். Joshua had less experience. உடன்படிக்கையின் கற்பலகைகளை வாங்கிக்கிட்டு மோசேயும் யோசுவா இறங்கி வராங்க. Moses and Joshua coming down getting the table of stones. பாளையத்துல பயங்கர சத்தம். There was a great noise in the camp. உடனே யோசுவா சொன்னான் சத்தம் டிஃபரண்டா இருக்கு ஐயான்னு Immediately கேட்டான். Joshua said the voice is different. யாத்திராகமம் 32:17 வாசிங்க. ஜனங்களுடைய ஆரவார சத்தத்தை கேட்கும் பொழுது யோசுவாவுக்கு எப்படி புரிஞ்சுது? என்ன சொன்னா? பாளையத்துல சண்டை நடக்குதுன்றான். Joshua understood there was the voice was war in the camp. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாரு? அடுத்து மோசே என்ன சொல்றாரு? What Moses said there, so அவனுக்கு எப்படி கேக்குது? வயசு குறைஞ்சவனுக்கு சத்தம் வித்தியாசமா கேக்கு, வயசு கூடினவனுக்கு ரொம்ப தெளிவா கேக்குதுங்க. the aged man is hearing the voice differently, but the age இவன் சொல்றான் யுத்தத்தின் சத்தம் இரைச்சல் கேக்குதுங்கறான். he says the noise of war is hearing. ஆனா அவன் சொல்றான் இது ஜெயத்வனியும் இல்ல அபஜயத்வனியும் சத்தம் இல்ல, வித்தியாசமான சினிமா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு கேக்குதுங்கறான். It's like a song I hear, not a shout of our mastery or சில வீடுகளுக்கு போனா இதுதான் ஃபர்ஸ்ட் கேக்குதுங்க. if you go to some houses only we can hear this song. விசுவாசி வீடா யார் வீடுன்னு தெரியல. we couldn't understand who is the house is the கேட்டா பழைய believer. விசுவாசி வீடுங்கறான். they are saying the old believers house. ஆனா ஓடிட்டு இருக்குது, நல்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு. but the silly songs are going. என்ன சத்தம் இது? what kind of noise is this? இது ஜெயத்வனியா அபஜயத்வனியா? whether it is a shout of mastery or the மோசே சொன்னா இது பாடலின் சத்தம். it is a noise of அங்க வந்து பார்த்தா எல்லாம் பாட்டு பாடி எஞ்சிட்டு இருக்கு, டான்ஸ் போயிட்டு இருக்கு. all were singing and dancing there. அப்படிதானே இருந்துச்சு. சத்தத்தை பகுத்தறியணும். we have to discern the noise. உனக்கு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ தீர்க்க தரிசனத்திலேயோ இல்லாவிட்டா பல விதங்களிலேயோ பல சத்தங்கள் உனக்கு கேட்கும். you in your dream, in your vision or the prophecy you might hear some various noise. அந்த சத்தத்தை நீ பகுத்தறியணும். தேவன் பேசுறாரா பிசாசு பேசுறாரா? you have to discern that noise whether God is talking or the devil. ஒரு சிலர்லாம் காதுல சில சத்தம் கேட்கறன்னு சொல்றாங்களே. some people are saying some noises hearing in their ஏதோ ear செத்து போயிருன்னு சத்தம் கேக்கு, as if they some die. நீ வேண்டாம் நீ ஏன் உயிரோட இருக்கன்னு சத்தம் கேக்குன்னு Why you are சொல்றதெல்லாம் living- கேள்விப்பட்டிருக்கீங்களா? have you heard about it? Why are you living such kind of noise? அநேகருக்கு காதுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க. many people are hearing some different noise. அது அந்நிய சத்தம். that is a strange noise. உனக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ பழகி இருக்கணும். you should have the practice of hearing the noise of God. இந்த ட்ரம்பட் அடிக்கிறாங்க இல்லையா, ட்ரம்பட் அடிக்கிறதுலயே டிஃபரண்டான சவுண்ட் எல்லாம் இருக்கு. we can hear the trumpet different sounds. எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவான்? who will get ready for the war if we give the trumpet with we cannot understand? அந்த ட்ரம்பட் அடிக்கும் போது ஒழுங்கா அடிச்சிட்டான்னு சொன்னா என்னது? ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். வித்தியாசமா அடிக்கிறான்னு சொன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே எல்லா இடத்துலயும் கூடுவாங்க. if the trumpet they play properly means they have won, or else they will gather together. ஏன் ஊர்கள்ல கோயில் மணி வச்சிருப்பாங்க, நீங்க there is the கேள்விப்பட்டிருப்பீங்க. bell in the temple. கண்டினியூவா அடிச்சிட்டா ஊர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம். or if they toll the bell continuously, what is the என்னது? meaning? ஏதோ ப்ராப்ளம், எல்லாரும் எங்க வந்துருங்க, கோயிலுக்கு வந்துருன்றான். some problem you have to gather together in the துக்கத்துக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க, சந்தோஷத்துக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. for the joy or the weep or anything they will give a different noise. அதுபோல தேவன் பேசுறாரா மனுஷன் பேசுறானா பிசாசு பேசுறானா, மூணு பேர் பேசுவாங்க. there are three people will talk, whether God or the devil or a man. அப்படிதானே? isn't it? பிசாசும் பேசுவான், the devil also will talk, உனக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவியும் பேசும், the spirit of உன் man also, சொந்தக்காரன் பக்கத்துல இருக்கிற மனுஷங்களும் பேசுவான், the man also will talk, தேவனும் பேசுவார். God also will talk. இந்த சத்தத்தை நீ பகுத்தறிஞ்சு பழகணும். you have to get the practice of discerning this noise. பேசுகிறது யாரு? who is talking? பிசாசா தேவனா? whether devil or God, இல்ல உனக்குள்ள இருக்கிற மனுஷ அறிவு பேசு. the manly knowledge is talking இந்த from you. சத்தத்தை நீ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். first of all you have to analyze this noise. இந்த சத்தம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்கிட்டேனா நீ ஜெயிச்சிருவ. if you understand the noise correctly, you will win. இயேசு பாடுபடணும்னு அவர் புறட்டு போயிட்டு இருக்காரு. Jesus was starting and going to suffer. பேதுரு வந்து சொன்னா நீ பாடுபடவே கூடாது. but Peter said you shouldn't suffer. வெளியரங்கமா பார்த்தா பாசத்துல சொல்றது போல நமக்கு என்ன செய்யும் தெரியும். it may appear to us openly he says with love he says. நான் இந்த சபையில செத்துற போறேன் அப்படி நான் பிரசங்கம் பண்றேன். I am preaching, I am going to die in the church. உடனே நீங்களும் சொல்றீங்க பாஸ்டர் நீங்க என்ன செய்ய கூடாது, சாகவே but கூடாது. you all will say pastor you shouldn't die. அப்படின்னா என்ன அர்த்தம்? what is the meaning of நீங்க that? என் மேல ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி. you are as if you are very great love ஆனா is இயேசு showing me. சொன்னாரு இது உண்மையான அன்பு இல்ல, இது என்னது மாம்சீக அன்பு, அப்பாலே போய் சாத்தானேன்ட்டார். but Jesus said this is a fleshy love, not a true love. you go behind ஏன்னா me. நீங்க மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க தான் ரெடியா இருக்கீங்களே தவிர யாருக்காக கொடுக்கல, தேவனுக்காக கொடுக்கல. you know only give you the life for the man, not for God.
நீங்க உங்களுக்கு தேவனுடைய சத்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பகுத்தறிவு வந்துருச்சா? Do you get the discerning power to know the voice of God? ஆபிரகாம் வீட்ல தூங்கிட்டு இருந்தாரு. Abraham was sleeping at his house. ஆண்டவர் சொன்னாரு, காலையில நீ எழும்பி உன் ஏகசுதனை கூப்பிட்டு புறப்படுன்றார். Early morning get up and take your only son and go. நான் மூணாவது நாள்ல நான் உனக்கு ஒரு இடத்தை காட்டுவேன். On the third day I'll show you a place. அங்க உன்னுடைய குமாரனை பலியிட வேண்டும். On that place you have to offer your son as a sacrifice. உன் குமாரனுக்கு பதிலா இன்னொரு ஆட்டுக்குட்டி அங்க வச்சிருப்பேன்னு சொன்னாரா? Did God said I will keep your ram instead of your son? சொல்லிருந்தா அவன் நைட்டே புறப்பட்டு போயிருப்பான். If God was told என்ன பிரச்சனை இல்லையே. there is no problem. ஒண்ணுமே சொல்லல, நீ வான்னு சொல்லிட்டார். If he did not say anything, you come. அவனுக்கு அந்த சத்தத்துல ஒரு நிச்சயம் இருந்தது. He had a hope in that noise. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? காலையில் எழும்பி early morning get up. மீனம்பட்டி பக்கத்துல உன் குமாரனை பலியிடுனா இயேசுவின் நாமத்துல போ சாத்தான் நைட்டே எந்திரிச்சிரும். Near Meenambatti you have to sacrifice your son, means the name of Jesus you go out. at a time phone at a time எல்லாரையும் எழுப்பி ஜெபிச்சு பிசாசு ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, வித்தியாசமா சத்தம் கேட்க, பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோங்கம்மா. In the same time they will ding up to everybody, take care of your child, some devil has come inside. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த சத்தம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இது யார் சத்தம்? இது தேவனுடைய சத்தம். But Abraham understood the voice of God. காலையில எழும்பி புறப்பட்டு போயிட்டு early morning he got up and started and அந்த சத்தம் அவனுக்கு தெளிவா இருந்துச்சு. ஏனண்டா அடிக்கடி அவன் தேவனோடு சத்தத்தை கேட்டு பழகுனான். Voice was clear to him because often he heard the voice of God. அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகுனவர்களுக்கு தான் எக்கால சத்தமும் கேட்கும், ஆயத்தப்பட்டு அவன் போய் சேருவான். Only those who are hearing the voice of God, they will hear the trumpet of God, they can start and go. சத்தத்தை பகுத்தறியுங்கள். Discern the noise of God. ஆடுகளுக்கு கரெக்ட்டா அந்த சத்தம் தெரியும். கரெக்ட்டா அவன் சவுண்ட் கொடுத்த உடனே நிக்கும். The sheep will know the rightly the voice, when he gives the voice he will stop. நீங்க இந்த பீச்சுகளுக்கு எல்லாம் போயிருப்பீங்களே? You might have gone to the beaches. அங்க குதிரையில ஏற்றம் இருக்கும். குதிரையில கொஞ்ச தூரம் போயிட்டு வர்றதுக்கு அனுப்புவாங்க. They will in the horse ridings for some. போயிருக்கீங்களா? Have you gone for the horse riding? நம்ம போகாத இடமே கிடையாது. The place we don't there's no place. எங்க இருந்து வருகிறாய்னா நான் பூமி எங்கும் சுற்றி உலாவுறேன்னு விசுவாசிதான். Where are you coming? The believer will say go around the world and come. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 10-20 குதிரையை வச்சிட்டு ஆளுகளை ஏத்திட்டு அனுப்பிட்டே இருப்பான். There are 20 horses will be sending the people. பழக்கம் இல்லாத ஆளு பயமான ஆள் இருந்தா மட்டும்தான் அவன் என்ன செய்வான், கூடயே பிடிச்சிட்டே வருவான். கொஞ்சம் வயசான ஆளுங்க நாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டா விட்டுருவான், போயிட்டு வாங்க. Only those who are having the practice, if they go means they will go. They don't have practice and fearful means they go. 10-20 குதிரை போயிட்டு இருக்கும், ஆளுங்க ஏறி போயிட்டே இருப்பாங்க. The people also go ride upon them. அந்த certain limit போன உடனே இவங்க இருந்து ஒரு விசில் அடிப்பாங்க. With a certain limit he will give a whistle. அந்த குறிக்கப்பட்ட குதிரை மட்டும் என்ன செய்யும்? அவன் குதிரை மட்டும், இந்த விசிலுக்கு சொந்தமான குதிரை மட்டும் டக்குன்னு டான் ஆகி நேரா வந்துச்சு. That particular horse will turn and come back. பாத்திருக்கீங்களா? Have you seen it? நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த வேற எங்கயாவது கடை இருந்துச்சுன்னா அங்கேயே சுத்திட்டு இருப்பான். Our people will not listen. If there are any shops here means they will be going on rounding. மும்பைல ஜூகு பீச்ல இதெல்லாம் இருக்கு. In Mumbai that அது பாட்டு போயிட்டே இருக்கும். அவன் ஒரு விசில் கொடுத்த உடனே எல்லா குதிரையும் திரும்பாது, இந்த குதிரை மட்டும் கரெக்ட்டா டர்ன் பண்ணி திரும்பி. All the horses will be going. Particular horse when it hear the whistle sound it will turn. நீங்க போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா see in the police quarter ட்ரம்பட் அடிப்பாங்க. they will give you a trumpet. அது அடிச்சிட்டா எல்லாரும் அவர் இடத்துல வந்து கூடிடுவாங்க. They all will come and gather together in a place. அதுபோல பரலோகத்துல இருந்து எக்கால சத்தம் ஒரு நாள் கேட்கும். So one day we will hear the trumpet of God from heaven. எக்காலம் தொனிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாகும். The trumpet will sound, we all will become changed. எல்லாரும் ஒழுங்கா உட்காரு அப்படின உடனே டக்குன்னு நான் சொன்ன அந்த கேட்ட உடனே உங்க கை கால் எல்லாம் கிளியர் ஆகுற மாதிரி அந்த ட்ரம்பட் அடிச்ச உடனே உன்னை எரிஞ்சிரும், தூக்கிரும். As I say, sit properly means when you hear the voice you will be getting ready. உன்னை அலர்ட் பண்றது போல அந்த சத்தம் உன்னை அப்படியே மறுரூபப்படுத்தும். That voice will make you change immediately. இந்த சத்தத்தை நீ பகுத்தறியணும். You have to discern this noise. யார் பேசுறா? Who is talking? சத்தம் யாருடைய சத்தம்? Whose noise is this? வீட்ல போன் எடுத்த உடனே கரெக்ட்டா கண்டுபிடிச்சறீங்களா யார் சத்தம்? When you take the phone you could understand whose noise is that? அச்ச உடனே யார் பேசுறான்னு தெரியுது. Who is talking when the phone call comes? அது தெரியாம ஒரு சிலர் இருக்காங்க. Some people also do not know that. சித்தப்பாவா பெரியப்பாவாமாங்க. They will ask whether it is அவங்களுக்கு புரியாது. They couldn't understand that. இன்னைக்கு நமக்கு இந்த சத்தத்தை கேட்டு பழகணும். We also get the practice. அதுக்கு தான் நீங்க பிரேயர் பண்ணுங்க, தேவனுடைய சத்தத்தை கேளுங்கன்னு சொல்றோம். So that we say you have to pray and hear the voice of God. அடுத்ததாக next யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Job 6:30. என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் அப்படினா என்ன? What is there iniquity in my tongue? Cannot my taste discern perverse things? அப்படினா என்ன? What's the meaning? அந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லன்னா நீங்க வேற மாதிரி சொல்லிடுவீங்க. The first part you are saying in differently. First part இல்லன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? If there is no first part, what will you say? என் வாய் ஆகாதவகளை பகுத்தறியாதன்னா என்ன சொல்லுவீங்க? Cannot my டேஸ்ட்க்கு வந்துருவீங்க நீங்க டக்கு. Come to the taste. உரைப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு கொஞ்சம் கூடி இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சு இருக்கும்பீங்க. You will be saying about the sour or hot or anything. ஆனா அதுக்கு முன்னால என்ன சொல்லிட்டாரு? Before that what? என் நாவில்
அக்கிரமம் உண்டோ? Is there iniquity in my என் tongue? வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? Cannot my taste வார்த்தை. the word of God? வார்த்தையை யூஸ் பண்ணும்போது பகுத்தறிஞ்சு யூஸ் பண்ணணும். When you use the word, you have to discern and use it. ரொம்ப முக்கியமானது வார்த்தை. The very word is very important. உன்னுடைய வாயிலிருந்து சும்மா எதையாலாம பேசிட கூடாது. You shouldn't talk everything from your mouth. பகுத்தறிஞ்சு தான் உன் வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரணும். With discerning, you have to give out to your இருதயத்தின் words. நிறைவினால் வாய் பேசு. Because of the abundance of the heart, the mouth speaks. இருதயத்துல கெட்ட வார்த்தை நிறைஞ்சிருந்துச்சுன்னா எப்படி தான் வரும்? அது பிறகு நீ பேசிட்டு தெரியாம பேசிட்டுன்னு அதெல்லாம் நம்ம பழகிடுச்சு. அப்படிதான் சொல்லி சொல்லி பழகிட்டோம். If there is in the full of the heart is bad words, it will உள்ள come ஃபுல்லா out. கோபம் இருக்கு. If there is anger fully inside, தமிழ் என்ன சொல்லுவான்? what will you say in Tamil? ஆனையில இருக்கிறது எதுல வரும்? அகப்பையில வரும்னு What is in the சொல்லுவான். vessel will come out in the spoon. அதே போல தான் பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Because of the abundance of the heart, it the mouth அப்ப speaks. உள்ள கோபம் இருந்தா வார்த்தை எப்படி தான் வரும்? கோபமா வரும். If you have anger inside, உள்ள அவனை பத்தி அவனை கெட்ட வார்த்தையில ஏசிட்டு உள்ளே வெளியே சொல்லாம எரிச்சல் அவனை வரட்டும் அப்படி இப்படின்னு பட்டுன்னு கெட்ட வார்த்தை வரும். அப்ப உள்ள ஃபுல்லா எது நிறைஞ்சிருக்கு? கெட்ட வார்த்தை நிறைஞ்சிருக்கு. Only the inside is full of bad words if you want to talk against him. எதுனாலும் உள்ளத்துல இருந்து தான் வெளியே வருது. Everything is come out from the heart. உண்மைதானே? Isn't it true? வார்த்தைகளை பகுத்தறியணும். We have to discern the words. வார்த்தையில காரம் இருக்க கூடாது. There should not be spicy the words. கெட்ட வார்த்தைகள், நாரி போன வார்த்தைகள் We வரக்கூடாது. shouldn't speak the evil words or the bad words. உன் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்கோழி. Your throat is an open sepulchre. வாயிலிருந்து புறப்படுறதெல்லாம் அருவருப்பும் அசிங்கமும் கெட்டத்தையா பேசிட்டா என்ன பிரயோஜனம்? If you speak all abominable evil word, what is the use? வார்த்தைகளை சிந்தினால் மறுபடியும் என்ன செய்ய முடியாது? பொறுக்கி எடுக்க If you முடியாது. pull out all the pour out all the words, you cannot வேர்ட்ஸ் take it. ரொம்ப கவனமா பேசணுங்க. So we got to speak the words very carefully. வாயிலிருந்து வார்த்தை வரும்போது ரொம்ப கவனமா வார்த்தை Very விடணும். carefully we got to speak all the words. வார்த்தைகளை நீங்கள் பகுத்தறியணும். The words we got to discern. இந்த வார்த்தை நம்ம பேசிட்டோம், ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். We got to make it right. We speak the unwanted அந்த word. செகண்ட்லயே நீ சரிப்படுத்திட்டேன்னா உனக்கு தெரியாம வந்த வார்த்தை அது. Within a second, if you rectify, means that word you did not know that. வேணும்தாங்க பேசினேன், நல்ல துக்கப்பட்டு அழட்டும் சரியா Wonderly I அப்படின்னா அது என்னது? நீ வேணும் தான் பேசிருக்க, நீ பகுத்தறிந்து பேசல. You did not discern and speak what wonderly you have spoken. என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? Will not my mouth discern என் the நாவிலே அக்கிரமம் உண்டோ? Is there any iniquity in my tongue? நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கு? Cover our words. ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உள்ளத்துல போய் என்ன செய்யுது? ஒரு சிலர்லாம் ரொம்ப டெக்னிக்கா பேசுவாங்க, அது ஸ்லோ பாய்சன். Some people will talk technically, it is a slow poison. அப்படியே பேசி விட்டுருவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசி விட்டுருவான், அவன் தொலைஞ்சே போயிடுவான். They will be laughing and talking and living. அப்படிலாம் பேசி பழகக்கூடாது. We shouldn't practice உன் so. நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியா. It is a razor which is sharp. கொஞ்சம் அசந்தானா கூட வெட்டிரும். If there is இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட நாவு இருக்கு? how many of you have such kind of வாயில உள்ள வார்த்தைகளை நீ எப்படி பகுத்தறிந்து பேசுறீங்களா? Are you speaking the words by discerning? எல்லாம் பேசிட்டு தெரியாம பேசிட்டோம் பாஸ்டர்மாங்க. After speaking everything without knowing, I have அது எப்போ ஒரு மாசம் கழிச்சு தானே தெரியாம பேசிட்டேன்னு புரியுது உனக்கு. After 1 month only you know that you without knowing you have talked. வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல Ecclesiastes 5:6 புத்தி பேசுங்க, தெரியாம செஞ்சிட்டேன் பேசிட்டேன்னு என்ன செய்யாத. மனுஷனுக்கு முன்னால சொல்றது இல்ல, நீ யாருக்கு முன்னாலையும் சொல்ற, தூதனுக்கு முன்னாலையும் தெரியாம செஞ்சிட்டேன்னு போய் சொல்ற. You are telling lie to the கர்த்தர் உன் மேல் கோபம் கொண்டு உன் கைகளின் பிரயாசத்தை அழிச்சிடுறார். God is also getting angry and destroying the work of the அதனால hand. வேர்ட்ஸ் வெளிய வரதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு கூட சும்மா அமைதியா இருந்தா கூட நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். So you have to think it and speak out all the கெட்ட words. வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து பேச புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை இல்லட்டா நீ என்ன செய்தாலும் சும்மா இருந்தால் போதுமானது. If you be quiet, it is okay, all right, or you have to speak the words according to the பேசாது edification. இருந்தால் மூடனும் யாரா மாறிடுவான்? ஞானியா The மாறிடுவான். fool don't talk means he will become wise man. நீ என்னத்தையாவது பேசுவன்னு எதிர்பார்ப்பான், இவன் ஒன்னும் பேசலன்னா அவன் அடுத்து பேச முடியாம தடுமாறுவான். நீ எதையாவது இருதயத்துல கொட்டிட்டேனா அதுக்கு உன்னால ரிவர்ஸ் எடுக்க முடியாது. If you pour out anything from your heart, but then you can't be quiet. வார்த்தைகளினால பின்மாறி போனவர்கள் அநேகர் உண்டு. Many people have gone backsliding. வார்த்தைகளினால குடும்பங்கள் பிரிந்தவர்கள் அநேகம் உண்டு. Many families are also separated by the words. வார்த்தைகளினால எவ்வளவோ சகோதர ஸ்நேகம் உடைந்து போயிருக்கிறது. Many the brotherly loving also has destroyed. வார்த்தைகளினால எத்தனையோ ஊழியர்கள் பின்மாறி போயிருக்கிறார்கள். Many servants of God also have gone away by the because of வார்த்தை this ரொம்ப words. ஷார்ப்பானதுங்க. The words are very sharp. அது எந்த இருதயத்தையும் ஒட்டச்சு நொறுக்கி ஒண்ணுமில்லாமாகிடும். It will broke and crush any heart and make nothing. நாவு சிறிய அவயவம், ஆனா முழு காட்டை நெஞ்சிரும், மொத்தமா கொளுத்தி விட்டுரும். The whole forest it will fire the small chunk. சும்மா சொல்லி விட்டுருவாங்க, என்னத்தையாவது ஒரு கதையை கிளப்பி விட்டுருவாங்க. Simply they will say a story and go. அது ஆயுள் சக்கரத்தை என்ன செய்யுமா?
கொளுத்திரும். It will burn out the lifespan. அதனால வார்த்தைகளை பகுத்தறிஞ்சு பேசு. So we got to discern the word and speak. யார்ட்ட எப்படி மூவ் பண்ணனும்னு உனக்கு பகுத்தறிவு வேணும். First of all, you need the discerning power how to deal with others. தேவனுடைய சத்தம், மனுஷனுடைய சத்தம், பிசாசின் சத்தம் என்னங்கறத பகுத்தறிய You தெரியணும். got to discern the voice of the God, devil as well as the man. உன் வாயில இருந்து புறப்படுற வார்த்தை இல்லட்ட மத்தவங்க பேசுற வார்த்தையில நீ என்ன வியூல பேசுறாங்கறத பகுத்தறியணும். In a which view they are talking from the words from your mouth and others. ஏமாத்துறதுக்கு பேசுறானா? Whether he is cheating. வஞ்சிக்கிறதுக்கு பேசுறானா? Whether he is deceiving to talk. நம்ம கவுத்துறானாங்கறத நம்ம அவன் பேசும்போதே புரிஞ்சிக்கணும். When he talks, we got to understand whether he want to push. அதே நேரத்துல நாம பேசும்போதும் தெய்வீகமா பேசி பழகணும். In the same place, we got to also talk divinely. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 1 Corinthians 12:10. நான் சொன்னேன் அது ஒரு gift. That is a gift, I said. ஆவிகளை பகுத்தறிதல். Discerning of the spirit. பகுத்தறிவுல அடுத்த ஒரு gift மெயின் என்னது? ஆவிகளை பகுத்தறிதல். The next gift is discerning the spirit. சத்தத்தை பகுத்தறியணும். First we got to discern the வார்த்தையை பகுத்தறியணும். We got to discern the ஒவ்வொருடைய voice. நிலவரத்தை உணர்ந்து பகுத்தறிந்து செயல்படணும். We got to act according to the discerning the நாலாவது ஆவிகளை பகுத்தறிதல். Fourthly, we got to discern the spirits. என்ன ஆவியில அவன் பேசுறாங்கறத பகுத்தறிஞ்சிரணும். In what spirit he is speaking, you have to discern that. இது பரிசுத்த ஆவியில ரொம்ப தெளிவா இருக்கிறவனுக்கு தான் இது அண்டர்ஸ்டாண்ட் Only those who are in the clear in the Holy Spirit they can understand this. டிசைனிங் ஸ்பிரிட். இது சொல்றதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு இந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் என்னது? டிசைனிங் ஸ்பிரிட். அதாவது பேசுறது ஆவியானவரா இல்லையா பிசாசாங்கறத கண்டுபிடிக்கணும். Who is talking, whether it is the spirit of God or the devil. அதாவது நான் முதல்ல சொன்னேன் வார்த்தைகள் பகுத்தறிதல். First of all, we got to discern the words. இது ஆவிய பகுத்தறிதல். Here we got to discern the spirit. அவன் ஜெபம் பண்றானே, அவன் ஆவியில் நிரம்புறானே, தீர்க்கதரிசனம் சொல்றானே, ஒருத்தன் பிரசங்கம் பண்றானே, இது என்ன ஆவியில இத செய்யறான்ங்கறத என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணணும். We got to analyze in which spirit he is praying or preaching. ஒரு சிலர்லாம் தீர்க்கதரிசனம் மாமூலா சொல்லி விட்டுருவாங்கங்க. Some people will prophesy ordinarily. அத full swingல இருக்கிறவன் கண்டுபிடிச்சுவான். One who is in the full swing, he will find it out. ஒரிஜினல் தீர்க்கதரிசனமா இல்லையான்னு அவன் மீட்டர் போட்டு உட்கார்ந்திருப்பான். He will also measure it whether it is a original one or கிளியரா சொல்லுவான் இது தப்பு. It is wrong, he will say. அதனால தீர்க்கதரிசனத்தை கூட ஆவியில பகுத்தறிஞ்சிரலாம். So we can even discern the prophecy by spirit. தரிசனம் பொய்யா கரெக்ட்டா? Whether the vision is right or wrong. இவன் பொய் தீர்க்கதரிசனம் சொல்றான். He is saying இவன் பொய் தரிசனம் சொல்றான். He is giving the fake vision. இவன் பேசுறது சரியில்லை. Whether he is talking is not right. இவன் நல்ல நோக்கத்தோட பேசல. இவன் ஆவி இவனுக்குள்ள வேற மாதிரி இருக்குங்கறத கண்டுபிடிச்சலாம். He is not talking with a good purpose. His spirit is different. அப்ப ஆவிகளை பகுத்தறிதல் நமக்கு வேணும். We need the power of discerning the spirit. அது இல்லன்னு சொன்னா அவன் சொல்லுவான் உங்க வீட்ல அப்படியே ஐஸ்வரியம் கொட்றது போல இருக்கு. இவன் அப்படியே காணிக்கை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். He will be saying if not we have done, you will ask if the riches is going நான் பாக்குறேன் அப்படியே மூணு ஆவி உள்ள வந்துச்சுமா. இவன் வீட்லயே தூங்க மாட்டான். He will be saying three spirits come inside the house. He will not sleep inside the house. இப்ப மேக்ஸिमम ஊழியக்காரங்கன்னு சொல்றவங்க अनेகர் இப்படி ஒரு பிசினஸ் கையில வச்சிருக்காங்க. Maximum of the servants of God they are having the business like this. இவனே நொடிஞ்சு போய் ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்கு பாஸ்டர்னு சொல்லுவான். ஆமா நானும் உன்னைய பார்க்கறேன் உனக்கு பின்னால ஒன்னு வருதுன்றான். அதோட அவன் எங்க ஓடத்தான் செய்யணும். He will also with a very sad he will be saying something as somebody has done something. He will say ஜனத்தை தேற்றுகிறது தான் ஒரு ஊழியண்டிய. விழுந்து கிடக்கிறவனே குழி தோண்டி சரி நீ உள்ளே போய்டுன்னு சொல்லிட கூடாது. அவன் என்ன செய்யணும்? தூக்கி விட்டு ஓடு தப்பி போன்னு சொல்லணும். When he has fallen down we got to lift him up and make him to run and escape. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். Already I told I think. பாஸ்டர் அருள்தாஸ் தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் வந்தபோது when Pastor Aruldas came to Thoothukudi அவரை கொண்டு விடுறதுக்கு ஒரு ஊழியக்காரங்க ஒரு குரூப்பே வந்தாங்க. A group of servants of God came to leave him. அங்க சர்வீஸ் நடக்குது. And the service was going on. நான்லாம் believer. I was a believer that time. நம்ம சின்ன பையனா உள்ள சர்வீஸ்ல உட்கார்ந்திருந்தோம். I was a small boy sitting inside the அவரை கூட்டி வந்த ஒரு ஊழியக்காரர்ல ஒருத்தர் டக்குன்னு தீர்க்கதரிசனம் அடிச்சிட்டார். Yeah, one of the servant of God brought him. He prophesied. ஒரு பெரிய காருருள் வந்து மூடுகிறது. Great darkness is coming and covering. ஜனங்கள்லாம் டோட்டலி அப்செட். Everybody, the whole church is upset. எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. All were set quietly. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆவியில் நிறைஞ்சு அடுத்த தீர்க்கதரிசனம். இப்பொழுது அந்த இருள் நீங்குகிறது. ஒரு வெளிய வெளிச்சம் வருகிறது. After 5 minutes he also prophesied and the darkness is gone. அவர் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே பாஸ்டர் அருள்தாஸ் டம்முன்னு தட்டிட்டார். The Pastor Aruldas has stopped him after he prophesied. முதல்ல சொன்ன தீர்க்கதரிசனம் கரெக்ட், இரண்டாவது சொன்ன தீர்க்கதரிசனம் தப்புன்ட்டார். The first prophecy was right, the second prophecy was not right. எப்படி இருக்கும்? How it would be? ஒரு ஊழியக்காரர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை ஒரு பாஸ்டர் சொல்றார். ஃபர்ஸ்ட் சொன்ன தீர்க்கதரிசனம் கரெக்ட், இரண்டாவது இருள் நீங்கிச்சுன்னு நான் சொன்னானே அது இன்னும் நீங்கல, இன்னும் இருக்குன்றார். The pastor said to the servant of God, he prophesied the first prophecy was right. அப்ப ஆவியில என்ன செய்றாரு? பகுத்தறிதல். He was discerning the spirits. விசுவாசிகளுக்கு அந்த gift இருக்கு. Even the believers are having such kind of gift. ஒரு விசுவாசி தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே when a believer prophesy முடிஞ்ச உடனே இன்னொரு தீர்க்கதரிசி சொன்னாரு அதுல ஃபால்ட் இருக்கு, ஆவியானவர் எனக்குள்ள வந்து துக்கப்பட்டாரு, தப்பா சொல்றாங்க. Another believer said it is wrong, the spirit of God was sad in. எப்படி இருக்கும்? How it would be? இதுல சர்ச். This is a church. இங்க என் பிள்ளையே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் ஆவியில வந்துட்டாரு, இப்ப நான் புதுசா வந்துட்டாரு போட்டு. If here my child comes, everybody is feeling in the spirit. அப்படியே வந்துட்டாரு. Is it he come like that? ரெண்டு பேர் மூணு
3 பேர் இருக்கிறாளா அப்பமே என்ன செய்வாரு அவர் வந்துடுறாரு. இவன் இப்ப திடீர்னு 10:30க்கு தான் வந்துட்டு 10:45க்கு தீர்க்கதரிசனம். Wherever 2 or 3 people gather, God will come. He will come at 10 o'clock and 10:30 he will give the prophecy. அப்படிதானே? Isn't it? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அநேகருடைய நிலவரம். Many people's states are like this. ஒரு இடத்துல 3 நாள் உபவாச ஜெபம் நடந்துச்சு. There was 3 days fasting prayer in one place. 3 நாள் அந்த விசுவாசி வரவே இல்ல. The 3 days that அவன் எப்படி விசுவாசி? What kind of believer he is? கடைசி மீட்டிங் வந்து The உட்கார்ந்தான். last meeting he came. இங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாம் டல்லா 3 நாள் ஃபாஸ்டிங்ல இருந்து ஒரு மாதிரி ஆயி ஒரு வழியாயி All உட்கார்ந்தாங்க. became கடைசி very கூட்டம் எப்படா முடியும்னு உட்கார்ந்திருக்காங்க. All became very dull and they were waiting for the வந்து meeting. பார்த்தா என்ன ஒருத்தருமே ஸ்பிரிட்ல ஒண்ணும் அமையா இருக்கு. என் பிள்ளைகளை ஏன் சோர்ந்து போனீர்கள்னா? He came and the boy, my children, you are fainted. நீ 3 நாள் சாப்பிட்டு வந்தா மத்தவன் சோர்ந்து போன மாதிரி தான் If தெரியும். you are eating for 3 days, others were fainted. இப்படிலாம் இதுக்கெல்லாம் நீங்க ஆவியை நீங்க செக் பண்ணி So பார்க்கணும். you have to check or analyze the spirit. இவன் என்ன சொல்றான்? What he says. ஃபாரின்ல சில இடங்கள்ல In foreign some places, தீர்க்கதரிசனம் சொல்லும்போது டேப் எடுத்துறான். they are recording the prophecy. அது நிறைவேறதான்னு செக் பண்ணிட்டே இருக்கான். They are going on checking whether it is fulfilling அந்த or தீர்க்கதரிசனம் நிறைவேறலனா அவன் ஃப்ராட்னு if சொல்றான். the prophecy doesn't fulfill, meaning he is a fraud. எப்படி இருக்கும் நம்ம சர்ச்சில்? How it will இப்படி be? சொல்லிட்டா ஒரு ஆள் இப்பமா 4 பேர் ஏதோ 6 பேர் சொல்லிட்டு இருக்கான் அதுவும் ஓடிடுவான். If we do also means that they will also run away. ஆவிகளை பகுத்தறிதல். We have to discern the spirits. ஆவி வருதா போகுதா பிசாசா என்னங்கறத கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். Whether the spirit is coming or going, whether devil or anything. ஆவியானவர் பேசுறாரா இல்லையாங்கறத கண்டுபிடிச்சிடலாம். We can find out whether the spirit of God is talking or அது not. நய வசனிப்பா என்ன ஏமாத்து வேலையாங்கறத ரொம்ப கிளியரா கண்டுபிடிக்கலாம். We can easily find out whether it is a discerning or whether it is pricing or something. யோபுவின் புத்தகத்துல In the book of Job, 4ஆம் அதிகாரத்துல 4th chapter, ஒரு ஆவி கிராஸ் ஆச்சா. a spirit was crossed. அவனுக்கு மெய்யெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு. He got afraid. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா ஆவியானவர். After sometime the spirit of God. இயேசு படகு தண்ணியில நடந்து வந்தாரு. Jesus walked on the water. எல்லாம் கத்துறான் பிசாசு மாரியம்மா வந்துட்டான்னு சொல்லி. All were shouting it is நம்ம பாஷையில சொல்றேன். Now language. கடைசில பார்த்தா யார் அது? At last who came? யாரு? இயேசு. Jesus came. இயேசு யாரு பிசாசு யாரு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்க. They can't understand who is the devil and who is Jesus. உங்களுக்கு இப்ப புரியுதா என் பிரசங்கம்? Do you understand my message? ஆவிகளை பகுத்தறியுங்கள். We have to discern the spirit. ஆவியானவர் எப்படி பேசுவார்? How the spirit of God will talk? ஆவியானவருடைய வார்த்தையில நயவசனிப்பே என்ன செய்யாது? இருக்காது. There will not be the extra speaking. ஆவியானவருடைய ரொம்ப தெளிவா பேசுவார். The spirit of God will speak clearly. அவர் சொன்னா அப்படி நிறைவேறும். If he says so, it will happen so. அவர் சொல்லிட்டாருன்னா வார்த்தை கொஞ்சம் கூட என்ன செய்யாது? ஆவியை பகுத்தறியணும். We have to discern the spirit. நமக்கு என்ன புரியுது? What do we understand? ஆவியெல்லாம் பகுத்தறிய தெரியுதா? Do you know to discern the spirit? யாரு பேசுறான்னு தெரியல, பிசாசு பேசுறானான்னு தெரியல. எதையாவது ஒண்ணு கேட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. They do not know who is talking, whether the devil or whom they are hearing something. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Already I have told you. ஒரு பையன் காணாம போயிட்டான். One boy was missed. அந்த வீட்டுக்கு நான் போனா I went to that house. விசுவாசி அம்மா அங்க ஏற்கனவே தரிசனம் சொல்லி உன் பையன் செத்து தண்ணியில மிதந்து போறான்ட்டு. When the believer sister she gave a prophecy, her son has died and floating. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கறத பார்த்த உடனே நானும் ஏதோ மெசேஜ் வந்துச்சு போல இருக்கு பையன் ஏதோ ஐட்டம் போல இருக்கு. Because they were crying, I also thought some message has come. ஏன்னா அப்பதான் ஸ்டடி முடிஞ்சிருக்கு. Immediately the study over. நான் தான் அந்த சின்ன பிரதரா இருக்கேன். நான் தான் பைபிள் ஸ்டடி எடுத்துர்க்கேன் அந்த இடத்துல. I conducted a Bible study, then I was a small brother. முடிஞ்ச பிறகு அந்த வீட்ல போய் விசிட் பண்றதுக்காக 8:00 காலுக்கு அங்க போயிருக்கேன் நைட். 8:45 I went there after the Bible study. பைபிள் ஸ்டடில ரொம்ப தெளிவா இருந்தவங்க இப்ப வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. Now the Bible study she was clear, now she is sitting at home. முடிஞ்சு போகும்போது இந்த அம்மா ஜாயின்ட் ஆயிருச்சு. This mother also go with her. போகும்போது சொல்லிச்சு நான் நேத்து சொப்பனம் பார்த்தம்மா ஒரு தரிசனத்துல உன் பையன் தண்ணில அப்படியே போயிட்டே இருக்கான் பாடி போயிட்டே இருக்கு. Yesterday I got a dream in a vision, your son is floating. கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்க வீடு போய் சேருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி அப்படிலாம் இருக்காது கர்த்தர் அப்படிலாம் அனுமதிக்க மாட்டாரு ஜெபம் பண்ணலாம்னு சொன்னாங்க. I talked to the sister and sent her and I talked to this mother and told her it will not happen. அந்த பையன் இப்போ உயிரோட இருக்கான். That boy is still alive. அவன் எந்த தண்ணில போனானோ இந்த அம்மா யாரை பார்த்துன்னு தெரியல. This sister sees somebody else. சும்மா கண்ண மூடி எருமாடு வருது பிசாசு வருது 3 கண்ணு தெரியுது எலுமிச்சம்பழம் தெரியுதுன்றான். Simply they will close their eyes and say this and that vision. இதெல்லாம் நீங்க நம்பிர கூடாது. You shouldn't believe so. ஆவிகளை என்ன செய்யுங்க பகுத்தறி. So you have to discern the spirits. நீ தேவனோடு நெருங்கி போய்ட்டேன்னா ஆண்டவர் வாண்டே பேசுவார்ல. If you go nigh unto God, God even talk to you. உனக்கே தரிசனம் கிடைக்கும்ல. You will get the உனக்கே வெளிப்பாடு கிடைக்கும். You will get the revelation. அதான பெண்டிகாஸ்ட் ட்ரெய்னிங். That is the training of the Pentecost. மற்ற மார்க்கத்துக்கு நமக்கு உள்ள டிஃபரண்ட் என்ன? That is what is the difference between the other religion. அவங்க மரியாள் அர்ச்சிஸ்ட மரியாள் அந்தோனியார் இந்த ரூட்ல போறான். They are going in the Mary or இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல போகும்போது நம்ம தான் டைரக்டா பைபாஸ்ல போறாங்க. We are going directly in the bypass. உங்களை பரிசுத்தாவி பெற வச்சு டைரக்டா நீ ஏத்தவா ஸ்ட்ரைட் ஆண்டவர்ட்ட பேசு. We make them to get the Holy Spirit and தேவனோடு நீ நெருங்கி வா தேவனுடைய சத்தத்தை கேளு தேவனை புரிந்து கொள்ளு அவர்ட்டே நீ பேசு அவரோடு நீ இடைபடு அவர் கூப்பிடும்போது நீ என்ன செய்யலாம்
போகலாம். You come nigh and God talk to him and be close with him. அங்க போய் பாஸ்டர் பிரதர்ல இந்த சிஸ்டமேட்டிக்கா இந்த சர்வீஸ்லாம் கிடையாது. டைரக்டா யாரத்தான் பார்க்க போறோம்? தேவனுடைய முகத்தை தான் பார்க்க போறோம். Directly we are going to see the face of God. அடுத்ததாக Next, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Romans 12:2. நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்கள். We have to prove what is that good and acceptable perfect. இன்னைக்கு இது ஒரு பெரிய டவுட்ஃபுல் क्वेश्चन. This is a doubtful question to everybody today. தேவ சித்தம்னா எப்படி அத புரியுறது? How can we understand the will of God? வேலைக்கு போறது தேவ சித்தமாங்கறா? Is it a will of God to go to job? பரீட்சை எழுதுறது தேவ சித்தமா? Whether it's a will of God to write the examination? நான் படிக்கிறது இந்த கோர்ஸ் படிக்கிறது தேவ சித்தமா? அந்த கோர்ஸ் படிக்கிறது தேவ சித்தமா? It's the will of God to study this course or இதெல்லாம் that கேட்கும்போது course? ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப டிவைன்ல ரொம்ப தேறிட்டாங்க மாதிரி. Our people are come much improved in the divinity. இதே தேவ சித்தத்தை நீ லைஃப்ல எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். You have to use the same will of God in all the life. தேவ சித்தம் தெரியாதனால தான் अनेகர் வாழ்க்கையில போய் முட்றாங்க. Many do not know the will of God, they are going and dashing in their life. உன்னுடைய லைஃப குறித்து ஃபியூச்சரை பத்தி உனக்கு தேவ சித்தம் என்னன்னு என்ன செய்யணும்? தெரியணும். You should understand the will of God in about your future. தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறியறதுனால உங்களுடைய மனம் புதிதாகும். Your mind will be renewing because you know the will of God. ஒரு சிலர் ஊழியத்துக்கு வரேனா எனக்கு இன்னும் அழைப்பு இல்ல. So if you ask somebody will you come? எனக்கு அது இன்னும் தெரியவே இல்ல. I do not know what is that. அப்ப தேவ சித்தம் என்னதுன்னு உனக்கு என்ன செய்யல? புரியல. But you can't understand the will of God till. முதலாவது தேவ சித்தம் என்னதென்று நீ பகுத்தறியணும். First of all you have to discern what is the will of God. அநேகருக்கு பிள்ளைகளை எப்படி கொண்டு போகணும்னு தேவ சித்தம் புரியல. Many they do not know how to take care of the children according to the will of God. இந்த சித்தம் புரியாம தான் ஒருத்தன் வந்து கேட்டான், உங்களுக்கு சித்தம்னா என்னை சுகமாக்கும், இல்லைன்னா நான் உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா நான் நெஞ்சிடுறேன், இப்படி வியாதியிலே படுத்துக்கிறாங்க. Without knowing that one man came and if the will means you can clean me. கேட்டானா ஒருத்தன் ஒரு குஷ்ரோகி வந்து கேட்கறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? அவன்கிட்ட இப்படி தேவ சித்தம் பிரசங்கம் கேட்டிருப்பான். ஒருவேளை வியாதியா இருக்கிறது போல தேவ சித்தம் போல் இருக்குன்ட்டு தான் அவன் வந்து என்ன கேட்டான், உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், இல்லைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா நான் இப்படி நினைக்கிறேன். Lord, if thou will heal me or else you leave with me. இந்த தேவ சித்தங்கிறது தான் உலகத்துல ஒருத்தன் விதிங்கறான், பிராப்தங்கறான். In the will of God only the people say fate in the world. இல்ல டைம்ங்கறான். Or he says a time. நம்ம அதுக்கு எப்படி ஒரு டிவைனா ஒரு பேர் கொடுத்திருக்கோம், என்னது? Divinely we have தேவ சித்தம். It's the will of God. கிடைச்சா தேவ சித்தம், கிடைக்கலனாலும் தேவ சித்தம். Whether we get or not, it's the will of God. அப்படியா? Isn't it? அப்படி அல்ல. தேவ சித்தம்னு ஒன்னு இருக்கு. அதே ரூட்ல நீ என்ன செய்யணும்? கரெக்ட்டா போ. It is not so. There is the will of God in the same route you have to go correct. எங்க போறேன்னு தெரியல, நான் போறேன் 5ஆம் நம்பர் சி பஸ் வந்தா நான் அதுல ஏறிறேன், இல்லனா 8ஆம் நம்பர் சி பஸ்ல போறேன்னா என்ன அர்த்தம்? Lord, I do not know where to go. நீ 5ஆம் நம்பர் சி போற டைத்துல நீ போனீனா 5ஆம் நம்பர் சி தான் வரும். If you go in the time of the 5 Siemens, you have to go in that. கல்யாணத்துக்கு நான் தேடி பார்க்கறேன், ஒண்ணுமே கிடைக்கலனா பேசாம 30 வயசுல ஊழியத்துக்கு வந்துறேன்னா என்ன அர்த்தம்? If I go on seek the alliance and I do not get me, I will come to the ministry. What's the mean? தேராத கேஸுக்கு ஊழியமா? If they don't get any ability, they will come to the ministry. ஊழியனா அவ்வளவு டெட் ஷிப்பா? Is a dead sheep the ministry? தவறான ஒரு கொள்கை உலகத்துல விசுவாசிகளுக்குள்ளே வந்திருக்கு. The wrong principles among the even the believers. தேவ சித்தம் என்னதென்று நீ பகுத்தறியணும். You have to discern what is the will of God. ஒருவேளை டைம் எடுக்கும். It will take time. நீ அதுக்காக தேவனோட நெருங்கி வர்றதுக்கு உனக்கு டைம் கொடுத்து அந்த தேவ சித்தத்தை வெளிப்படுத்தாம டைம் வரும்போது நேரம் வரும்போது உனக்கு என்ன செய்வாரு? அது உனக்கு சொல்லி தருவார். In the due time God will reveal you the will of God. அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? Till now what you have to do? அமைதியா இருந்து. You should be very quiet. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து. When the Lord say till you have to be wait. தேவ சித்தம் என்னதென்று நீ பகுத்தறியணும். You have to discern what is the will of God. தேவ சித்தம் எப்படி வெளிப்படும்? How the will of God will reveal? தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக வரலாம். Through prophecy. சில தரிசனங்கள் மூலமா வரலாம். Through some visions. சில சொப்பனங்கள் மூலமா வரலாம். Through some dreams. சில மெசேஜ் மூலமா உனக்கு வரும். Through some messages. பைபிள் படிக்கும்போது வரும். When you read the Bible, தேவ சத்தம் திடீர்னு உனக்கு கேட்கும். Suddenly you make it the way. ஏதாவது ஒரு விதத்துல தம்முடைய சித்தத்தை அவர் உனக்கு என்ன செய்வார்? விளங்க. In any one of the way God will reveal you the will of God. மோசேக்கு ஒரு காலத்துல ஊழியத்தை செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. Moses had a desire to do the will of God. அதுக்கு தான் பட்டயத்தை தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்னுட்டான். So he got a sword and killed an Egyptian. பட் அந்த டயத்துல அவனை என்ன செய்ய முடியாது? ஊழியத்துக்கு கொண்டு வர முடியாது. Where in that time he cannot be called to the ministry. கொண்டு வந்தா என்ன செஞ்சிருப்பான்? If he would have brought means what he would have done? சொல்லுங்களேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாரையும் கானானுக்குள்ள கொண்டு வந்திருப்பானோ? Before 40 years he would have brought everybody out. The next 40 years கழிச்சு தான் அவனுக்கு அழைப்பு வருது ஊழியத்துக்கு வர. After next 40 years only. அப்ப முதல்ல அவன் வந்த மாதிரி வேகத்துல வந்திருந்தான்னா அவன் ஏற்கனவே 40 வருஷத்துக்கு முன்னாலே கொண்டு போயிருப்பானா? Will he take the ask he come in the speed before 40 years? வனாந்தரத்துல பாதி பேர் ஆண்டவரால கொல்லப்பட்டாங்க. இவன் பாதி பேரை கொன்றுப்பான். Half of the people killed by the Lord, he also would have killed half of the people. அப்படிதானே? Isn't it? நிச்சயமா. அடிச்சே பாதி பேரை கொன்றுப்பான். He will kill by beat somebody. இவனை கொண்டு போய் God took him. ஆடுக்கு பின்னால அலைய வச்சு. Made him to go around the sheep. 40 வருஷம் இவனை மோல்டிங் பண்ணி. God was molding him for 40 years. அவன் வந்து கேள்வி கேட்டதுக்கெல்லாம் அமைதியா இருந்தான். He was very quiet. Everybody asked questions. மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன்
பூமியில There is ஒருவனுமே no கிடையாதுங்கிற சாட்சி வந்துதான் அவனை கொண்டு வந்தார். He got the record of there is இல்லனா no man. ஆரோனையும் மிரியாமையும் எப்பவுமே கொன்றுப்பாங்க. Or else he would have killed Aaron and Miriam before that. Long. கல்யாணம் கட்டிட்டு வந்தது தப்புன்னு சொன்னதுக்கு ஆரோனையும் மிரியாமையும் வெனிஞ்சிருப்பான். ஃபர்ஸ்ட் ட்ரிப்லயே காலி பண்ணிருப்பான். Aaron and Miriam would have killed before that. ஆனால் கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டு வந்தார். So but God molded him. அதுதான் தேவ சித்தம். It was the will of God. அந்த ஜனத்துக்கு ஒரு தகப்பனாய், He gave like a father to அந்த the people, ஜனத்துக்கு ஒரு தாயாய், like a mother to the அந்த people. ஜனத்தை சுமந்து இழுத்து கொண்டு போய் வந்து சேர்த்தார். He was dragging the people அதனால and தேவ சித்தம் என்னங்கறத வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருந்து அனலைஸ் the பண்ணணும். youth people should analyze what is the will of God carefully. கல்யாணத்தை கட்டிட்டு போய் முட்டிட்ட பிறகு யாருக்கனவே நான் ஊழியத்து போகணும்னு யோசிச்சேன்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. After getting the marry and go and dash means then only he will say I wanted to go to the ministry. அத ஃபர்ஸ்ட் நீ அனலைஸ் பண்ணு எது கரெக்ட் என்ன. First of all you have to analyze which is correct and wrong. ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா. One child dedicated herself for the ministry. நான் சொன்னேன் அப்ப இந்த வருஷத்துக்கு நீ ஊழியத்துக்கு வந்தற வேண்டியா. In this year you have to come to the ministry. I said இல்ல நான் வர மாட்டேன் அடுத்த வருஷம் தான் வருவேன். No, I will not come this year, next year I will come. ஏன்னு கேட்டேன். Why? ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு 2005ல தான் நீ ஊழியத்துக்கு வரணும்னு என்கிட்ட பேசி இருக்காரு. God has told me you have to come in the next year. 2005 in 2005. சாரோல் நவரோஜின்னு ஒரு சர்ச் இருக்கு, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. There is a sister called Sarol Navroji. அவங்க நம்மட்ட இருந்து விலகி போய் ஒரு பெரிய சர்ச் வச்சாங்க. She has gone out of us and அவங்க கிட்ட ஒரு பெரிய குரூப் ஊழியத்துல இருந்தாங்க. There is a great group with her in a ministry. பாஸ்டர் லூக்காலாம் அதுல உள்ள முக்கியமான ஆட்கள். Pastor Luca was an important person from there. நம்முடைய சபையில இருந்த மெயின் ஆளுங்கள்லாம் அங்க இருந்தவங்க தான். Our people are the main people are from there. அதுல இருந்து அவங்க ஒரு 7 years ஊழியம் செஞ்சிட்டு திரும்ப நம்ம சர்ச்சில் வந்து ஜாயின் பண்ணாங்க. After the service for 7 years they came and joined. அதுல ஒரு சிஸ்டர் நான் விசாரிச்சேன். I enquired one sister. அப்ப அவங்க சொன்னாங்க, she said, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வரும்போது when the Lord brought me to the ministry 7 years இங்க வச்சிருப்பேன், அடுத்து உனக்கு அடுத்த ஸ்டெப்ல உன்னை கொண்டு போவேன்னு சொன்னாங்க. For 7 சொன்னாங்க. years I will keep here, after that I will take to the next step. எப்படி இருக்கும்? How it would be? நம்மட்ட அப்படி பேசுறாரா? Will God talk to us in a manner? நீங்க இத பகுத்தறியணும். தேவ சித்தம் என்ன? What is the will of God? You have to discern. உன் பிள்ளைய படிக்க வைக்கும்போது, விவாகம் பண்ணி கொடுக்கும்போது, உன்னுடைய பிள்ளைய அடுத்த வேலைக்கு சேர்க்கும் பொழுது, ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன தேவ சித்தம் நம்ம பிள்ளைய குறித்துங்கறத என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். You have to understand the will of God when you give education to a child and when you grown up or when you do marriage. தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது தேவ சித்தம் என்னதுன்னு புரிஞ்சிட்டு செயல்படணும். The children also they have to realize what is the will of God and activate. அடுத்து எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hebrew 5:14 நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிதல். With the practice we have to discern what is good and bad. நல்லது எது கெட்டது எதுங்கறத முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. First of all you have to analyze what is good and evil. அதுதான் தேவனுடைய பூரணத்தினுடைய ஒரு பகுதி. It is the perfection upon தேவன் என்ன சொல்றாரு இல்லையா, அவருடைய முக்கியமான ஒரு போர்ஷனே இதுதான். புரியுதா உங்களுக்கு? The important portion of God is discerning. தேவன் சொல்றோம் இல்லையா, அந்த தேவனுடைய முக்கியமான ஒரு பார்ட்டே என்னது? நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிந்து செல். The important portion of God is to discern what is good and ஒரு evil. லிமிட் வயசுக்கு வந்த பிறகு நமக்கு நன்மை எது தீமை எது பரிசுத்தம் எது பாவம் எது இது நல்லது இது கெட்டதுங்கறத ஒரு பகுத்தறிவு நமக்கு வந்துறணும். After come to a certain limit we should get the discerning power of what is good evil or holiness or. அதனால தான் ஆதியாகமத்துல மனுஷன் விழுந்து போன பொழுது When a man fallen in Genesis ஆண்டவர் என்ன சொன்னாரு? What the Lord said? நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போல இவன் மாறிட்டான். He became a man like knowing good and evil. அப்ப நன்மை தீமைங்கறத நீ பகுத்தறிஞ்சிட்டேனா நீ தேவனுடைய ஒரு பார்ட்ல உள்ள வர்றன்னு அர்த்தம். If you know what is evil and good means you come under the part of God. ஆனா ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கிறனால இவன் என்ன செஞ்சிருவான்? ஸ்டாண்ட் பண்ணிடுவான் தான் அவனை வெளியே அனுப்புனார். Because if you eat the fruit of the living tree means நன்மை தீமை என்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். So you should understand what is good and evil. எத்தனை பேருக்கு இத பகுத்தறிய முடியுது? How many of you can understand this? நான் நல்லா தானே செஞ்சேன் இப்படி ஆயிடுச்சேம்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யல? அதுல உள்ள தீமையை உன்னால என்ன செய்யல? கண்டுபிடிக்க தெரியல. I have done good thing but it became like this. You shouldn't understand the அன்னப்பறவையினுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்ன? ஸ்பெஷாலிட்டி என்னது? What is the speciality of அன்னம்னு ஒரு பறவை இருக்குல தெரியாதா? swan. அந்த பறவையினுடைய தன்மை என்ன? What is the speciality of the swan? நீந்திட்டே போகுமா? Will it be swimming and இல்ல going? ஒரு நடக்குமே அண்ணன் நடைன்னு நீங்களா நடக்கிற மாதிரியா? As if it walks like you. 12 மணிக்கு வரும்போது இந்த நடந்தா சர்வீஸ் எப்படி இருக்கும்? If you come to the service we walk like. அதே 12 மணிக்கு சர்வீஸ். You are coming to 12 o'clock. அப்போ நீ எப்படி தான் வர்ற? லேட் ஆயிட்டமேன்னு ஒரு பதட்டமே இல்ல. எப்படி தான் வர்ற? ஏசுநாதனே ஆசிரியர்னு ஒரு பாட்டு இருக்கு, கல்யாண பாட்டு. அதுக்கு வர்ற மாதிரி வந்தீனா எப்படி வருவ? How you are coming like this? அது நீ புரிஞ்சுக்கணும். லேட் ஆயிருச்சு, தேவ சமூகத்துக்கு லேட் ஆயிருச்சுன்னா உனக்கு என்ன உண்டாகணும்? ஒரு ஒண்ணுமே இல்லையே. இந்த அன்னத்தினுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு சொல்றேன். ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் என்ன சொல்லுங்க? 1 லிட்டர் பாலுக்குள்ள 3 லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சாலும் அது எதை தான் புரியும்? கரெக்டா பால் உரியும்னு சொல்றான். Only it will discern the milk and drink.
அப்ப அதனுடைய தன்மை ஒரு சாதாரண இதுக்கு அதுல இருக்கிற பால் எடுக்க தெரியுது. அதுபோல நமக்கும் நன்மை என்ன தீமை என்கிறத என்ன செய்யணும், புரியணும். An ordinary bird can discern what is milk நீ and what நன்மை தான் is. பேசியிருப்ப, அது ஒருத்தனை காயப்படுத்திடுது. You may talk to good, but it will. நீ நன்மைக்கு தான் செஞ்சிருப்ப, அது ஒருத்தனுக்கு தீமையா மாறிடுது. You have done for good thing, but it will become an evil for you. பிள்ளைக்கே நீ ஒரு அளவுக்கு அதிகமா ஒரு டோஸை கொடுத்துட்டேன்னா பிள்ளை நெஞ்சிரும். அளவுக்கு மிஞ்சிட்டா அதுவும் எல்லாமே நஞ்சாதான மாறுது. Everything will be good if it is more exceed everything. கண்டிப்பா ஒரு லிமிட்டை தாண்டி போக கூடாது. The warning also. செல்லமும் ஒரு லிமிட்டை தாண்டி என்ன செய்ய கூடாது, போக கூடாது. The loveliness also. எல்லாமே ஒரு லிமிட்லயே நீ கரெக்ட்டா கொண்டு போணும். நன்மை தீமை இன்னதென்று நீ பகுத்தறி. You have to discern what is good and evil. அந்த அறிவு நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம கிளியர் ஆயிடுவோம். If we get that knowledge, we will become clear. எது நல்லது எது கெட்டதுங்கறத ஃபர்ஸ்ட் நீ பார். First of all, you have to see which is good and evil. அதை எப்படி நீ புரிய முடியும்? How can you understand that? பயிற்சியினால் பகுத்தறியணும். According to the exercise you can. அது அடுத்து பயிற்சி மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன செய்யணும், முயற்சியும் செய்யணும். You have to take the step also. நன்மை செஞ்சு பழகு. You have to get practice of doing good. நன்மை செஞ்சு நீ பழகணும். You have to get the practice of தீமை doing. செஞ்சவனுக்கு கூட என்ன செய்யணும், நன்மை செய்யணும். You have to do good to them, those who do evil. நன்மை தீமை இன்னதென்று பகுத்து அறிதல். You have to discern what is good and evil. நேரம் முடிஞ்சிருச்சு. The time was gone. அடுத்ததாக Next, லாஸ்ட் பாயிண்ட் ஏசாயா 56:11. Isaiah 56:11. அங்க ஒரு மேய்ப்பனை குறித்து சொல்லி இருக்கு. About the shepherd it is said. அந்த மேய்ப்பனுக்கு என்ன கிடையாது, What is his, அந்த மேய்ப்பனுக்கு என்ன what கிடையாது, he doesn't have. என்ன கிடையாது, அவன் மேய்ப்பன் பட் என்ன கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. He did not have a discerning power. அதுபோல குடும்பத்துல பொறுப்பானவர்கள் எல்லாம் மேய்ப்பர்கள் தான். Those are responsible person in the family, they are இயேசு shepherds. என்ன சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். Jesus said, I am the good shepherd. சபையை மேய்க்கிறது, குடும்பத்தை மேய்க்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்டிங் தான். Feeding the church and feeding the families. ஒவ்வொரு தகப்பனும் ஒரு தாயும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மேய்ப்பர்களாக இருக்கிறார். Each father and mother is a good shepherd to the family. அதை நீங்க பாதுகாக்கணும். We have to preserve it. அதை மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல்ல கொண்டு போகணும். We have to take them to a good pasture. அதை தூக்கி சுமக்கணும். We have to carry them. அதானே அதனுடைய வேலை. மேய்ப்பனுடைய வேலை என்ன, That is what is the work of the shepherd. ஆடுகளின் நிலைமையை நன்றாய் புரிந்துகொள் அறிந்துகொள். Knowing the state of the sheep. கறவல் ஆடுகளை எப்படி நடத்தணும், மெதுவா நடத்தணும். We have to take them the sheep without. அப்படிதான் பைபிள் சொல்லுது. The Bible says so. அதனால தான் பாஸ்டர் சில நேரத்துல செல்லட்ட நல்லா இருப்பாரு, செல்லட்ட டஃபா இருப்பாரு. இவங்க நினைச்சுவாங்க காசு கொடுத்த உடனே அவர்கிட்ட நல்லா இருக்காரு, நாங்கெல்லாம் ஏழைகள் நீங்க நினைச்சிருவீங்க. The pastor will be sometimes rough or sometimes smooth. They will be thinking when we give money you will become Muslim. நீ பரலோகத்துக்கு வந்துருவ நம்பிக்கையில உன்னை சத்தம் போடுவோம். இவனை சத்தம் போட்டா இவன் பரலோக பாவத்துக்குள்ள போயிடுவான்ட்டு இவனை என்ன செய்யறது இல்ல, சத்தம் போடாம இழுத்துக்கிட்டே வருவோம். We will shout at you, he will come to the heaven. If we shout at him, he will go to the sin means we will not shout at you. இது வந்து பட்சபாதம் அல்ல. This is not partiality. பகுத்தறிவு. It is discerning. குடும்பத்தை மேய்க்கிறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, நடத்துதல். மேய்ப்பனுடைய வேலை நடத்துதல். The shepherd's work is to lead. ஒரு பிசினஸ் நீ நடத்தணும்னா அதுக்கு என்ன இருக்குது, பகுத்தறிவு அவசியம். To lead a business you need a discerning power. குடும்பத்தை நடத்தணும்னா உனக்கு ஒரு நடத்துதல், அந்த பகுத்தறிவு வேணும். You take care of the family or lead the family, you need a discerning. டீச்சருடைய இன்னொரு பேர் என்னது, What's the teacher of what's the other name of the teacher? என்னது, மேய்ப்பன் தான். The shepherd. ஒரு அதிகாரின்னு சொன்னா அவன் அந்த கம்பெனி முழுசு நடத்துறவன். The ruler means he has to conduct the எனக்கு அதிகாரம் இருக்கு எல்லாரும் வெளிய போய் கதவை பூட்டிட்டா என்ன அர்த்தம்? If I have the authority, if you send out everybody and lock the door means what will happen? உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மேய்ப்பனா. In your life you are a discerning shepherd. பகுத்தறிவு உள்ள மேய்ப்பனா என்ன? What is the meaning of the shepherd who is having discerning power? அதுக்கு கீழ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். If you study below that you will understand. திருப்தி அடையாதிருக்கும் பெருவயிற்று நாய்கள், அது மேல உள்ள வசனம் 56 ஸ்டார்டிங். ஈகோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அவன் தான் மூலையில போய் உட்கார்ந்து தன் பொலிவை நெஞ்சிட்டு இருப்பான், தேடிட்டு இருப்பான். They will be seeking their own gain in their sitting in their வீட்ல என்னங்க ஈகோ ப்ராப்ளம்? What is ego problem at home? ஊழியத்துல என்ன ஈகோ ப்ராப்ளம்? What is ego problem in the ministry? சபையில என்ன ஈகோ ப்ராப்ளம்? What is ego problem in the church? புருஷன் நானா நீயா, மனைவி நானா நீயானா அவ்வளவுதான், குடும்பம் ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். The husband say whether you or I means the family will be finished. பைபிள் என்ன சொல்லுது? What the scripture say? தலை இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கணும், கால் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், கால் இருந்துக்கணும். Where there is the head should be. Where there is the leg should be. அதெல்லாம் இல்ல, நாங்க ஈக்குவல் 50-50, நான் ஒரு தலைனா ரெட்டை தலை உள்ள குழந்தை பிறந்ததெல்லாம் என்ன பண்றாங்க? What they are doing, the twin head child? இல்ல, ஒத்துக்கணும், நீ ஒதுங்கி போயிடணும். You have to go astray. பகுத்தறிவில்லாத மேய்ப்பொருளாய் வாழக்கூடாது. We shouldn't live as a shepherd without discerning power. குடும்பத்தை நடத்துறதுக்கு பகுத்தறிவு அவசியம். To lead the family we need a discerning power. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நமக்கு பகுத்தறிவு இருந்தால் நாம்
மாம்சத்தால் கரைபடாதபடி வாழ்வோம். If we have the discerning power, we will not be spotted with the flesh. பகுத்தறிவு இல்லாதனால தான் நம்ம எங்கேயா போய் சிக்கி கொள்ளுகிறோம். Because we don't have the discerning power, we are entangling somewhere. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. முடிந்தால் முழங்கால்களை முடக்குவோம். If you can able means you can kneel down. 7 காரியங்களில் நமக்கு பகுத்தறிவு அவசியம். We need discerning power in 7 things. ஒன்று மற்றவர்களிடத்தில் இடைபடுதல். One is dealing with others. இரண்டாவது சத்தத்தை பகுத்தறிதல். Secondly, discerning the noise. வார்த்தைகளை பகுத்தறிந்து பேசுதல். Speaking the words by the discerning power. என்ன ஆவியில ஒருத்தன் மூவ் பண்றாங்கறத நீ பகுத்தறிஞ்சிரணும். You have to discern in what spirit he is moving. வஞ்சித்து பேசுறானா? Whether he is speaking ஏமாத்தி பேசுறானா? whether he is cheating. புகழ்ந்து பேசுறானா? Whether he is praising. உன்னை ஏமாத்துறதுக்கு பார்க்கறானா நீ அந்த ஆவியிலேயே பகுத்தறியணும். The spirit itself we have to discern whether he is want to cheat you. தேவ சித்தம் என்ன? What is the will of God? அத பகுத்தறிஞ்சு பாரு. You should discern that. நன்மை தீமை என்னன்னு பகுத்தறிஞ்சு You பாரு. should discern what is good and evil. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது சரியா அமையுமா சரியா அமையாதா எத்தனை பேரை துக்கப்படுத்தும் நன்மையா இது தீமையாங்கறத பகுத்தறியணும். When you do something whether it's good or bad, will it be make anybody worry, you have to discern it. பிள்ளைகளை எப்படி நடத்தணும் மேய்க்கணும்னு உனக்கு ஒரு அறிவு வேணும். You need how to take care of your children and lead them. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்திட முடியாது. You cannot lead everybody in the same manner. ஒன்னு ஏழ்மையா ஒன்னு பலவீனமா இருக்கும். One will be very weak. அவனை தாங்கணும். You have to carry ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதத்துல நம்ம கொண்டு போகணும். each and every child we have to take separately. பிசினஸ்லயே நீ சரியா நீ டீல் பண்ணி கொண்டு போனினா உன் கம்பெனியோ பிசினஸோ நல்லா இருக்கும். In your business also if you deal correctly it will be very good. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒருவேளை இதுல சில திறமைகள் உங்களுக்கு இருக்கும். You may have some abilities. சில காரியங்களை நமக்கு குறைவுள்ளவளா இருக்கலாம். In something we may be lackness. எல்லாரும் கண்களை மூடி தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. Let us all come humble ourselves and ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த பகுத்தறிவின் வல்லமை நமக்கு கிடைக்கட்டும். Let us also receive the power of discerning in the presence of God. ஒருவேளை இதுவரைக்கும் எல்லாம் தெரிஞ்சதுன்னு நானும் நினைச்சிருப்பேன் நீயும் நினைச்சிருப்பீங்க. You might have thinking so far I know இப்ப வேத வசனத்தின் வெளிச்சத்துல நமக்கு எவ்வளவு பகுத்தறிவுல குறைவா இருந்திருக்கும்னு இப்பதான் தெரியும். Now only we know in the light of the word of God how much we are lacking. ஆண்டவரே பகுத்தறிவின் ஆவி எனக்கு தாரும்னு ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். Let us all pray, Lord give me the discerning power. Hallelujah. Praise you God. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த பகுத்தறிவின் தன்மை தேவை? எத்தனை பேர் அது தேவைன்னு உணர்றீங்க? ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபைதாரும் ஆண்டவரே, வார்த்தைகளை பகுத்தறிந்து பேச கிருபைதாரும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடு எப்படி இடைபடணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, நன்மை தீமை என்னதென்று புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, தேவ சித்தம் என்னன்னு என்னை குறித்து நான் விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்ன ஆவி என்னோடு போராடுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய ஊழியத்தை நடத்த எனக்கு ஒரு பகுத்தறிவின் தன்மையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கேளுங்கள். ஹல்லேலூயா. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வம். ஆமென். இஷதபகர பிலுதுதபிலாம் ததானி. ஆமென். இந்த பகுத்தறிவு அந்த கிருபை உனக்கு கிடைச்சிருச்சுனா இனிமே உன்னுடைய வார்த்தைகள் தெளிவா இருக்கும். தேவ சித்தம் என்னதென்று நீ இனிமே குழம்ப மாட்ட, தெளிவா புரிந்து கொள்வாய். என்ன பேசுதுங்கிறத நீ புரிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தர் உன்னோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறிதல் அபிஷேகத்தில் ஒரு பகுதி. எல்லாரும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். Amen. Hallelujah. Amen. 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 ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அறியாமைகள் எல்லாம் நீங்கட்டும். மூட நம்பிக்கைகள் எல்லாம் விலகட்டும். ஒரு தெளிவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. ஹல்லேலூயா. ரிபிகாடாபாலாபாகராபா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். முழங்கால் ஜெபத்தை தொடருவோம். ஆமென். இரவு 10 மணிக்கு மாத இறுதி கூட்டம் இருக்கு. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். போகிறவர்கள் போகலாம். மற்றவர்கள் எல்லாரும் முழங்காலிலே நாம் தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். ஹல்லேலூயா.
बाउ निदा कर थी कबा निदानी கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்த போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிசினஸை நடத்த போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்த போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் நடத்த போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையை கர்த்தர் நடத்த போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரன் கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தராவே நாங்கள் மே தோற்றிருக்கிறோம் சுவாமி. அருமையானவர்களுக்காக நாங்கள் மே தோற்றிருக்கிறோம் தாவே. இந்த வேதமானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த தயவுக்காய் நன்றோடு தோற்றிருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரோட ஜீவிக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உடைய கிருபை மிகவும் தேவையா இருக்கிறபடியால் நன்றோடு தோற்றிருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் பார்க்கிற பக்தரின் அனுபவம் வேணுங்கத்தாவே. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வார்த்தைகளே வசனங்களை கேட்கிறோம். ஒரு வார்த்தை வசனம் மட்டுமல்ல ஆண்டவரே, கருத்துக்குரிய எத்தனையோ வார்த்தைகளே வசனங்களை கேட்கிறோம். அவைகளும்படி ஜீவிக்க செய்ய கிருபையில பலப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். ஆவியானவரே கூட இருந்து அனன்மோட்டை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். ஒரு வசனம் மட்டுமல்ல, எத்தனை வார்த்தைகளை வசனங்களை கேட்டோம். வசனங்களை வைத்து சிந்தித்து ஆராய்ந்து அனுபவத்தில் கொண்டு வரும். என்பதை ஜீவிக்கிறேனா, தப்புதவர்கள் இருக்கிறவர்களை கரையாற்றி வைக்கிறேனா, இலக்கம் பாராட்டுகிறேனா என்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனத்துக்கும் சிந்தித்து ஆராய்ந்து குறைகளை கண்டுபிடித்து விட்டு விலகி ஓட கிருபையில பலப்படுத்தும். இன்னும் மீதியா நடக்க போற ஜெபத்தை ஆசீர்வதியும். எல்லா கனமையுமே நீரிடும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். அல்லேலூயா.